Glad to meet you all in this new year. May this new year brings new beginnings and endless possibilities. Happy New Year. இன்று நாம் WH question wordsல் ஒன்றான which என்பது பற்றி பார்க்க போன்றோம். which என்பது ஒருவருடைய விருப்ப தெரிவுகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் வினாச்சொல். This is used to ask about choice between two or more things or people. இந்த which என்பதை வினாக்களில் நாம் determinerஆகவும் interrogative pronounஆகவும் பயன்படுத்துவோம். இவ்வாறு பயன்படுத்துகையில் இவற்றின் வாக்கிய அமைப்பு, அதாவது question structure எவ்வாறு அமையும், அதை எவ்வாறு இலகுவில் பயன்படுத்தலாம் என்பது பற்றி தெளிவாக பார்க்க போன்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம இப்பவே லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய உங்களைப் போலவே ஆங்கிலம் கேட்கின்ற உங்களுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்வையிடுகிறீர்களாயின் அல்லது இப்போதான் முதல் தடவை பார்வையிடுகிறீர்களாயின் மறக்காம இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க வினவப்படுகின்ற வினாக்களுக்கு விடை பிழைத்து விடுமா என்ற தயக்கமோ, எனக்கு தெரிந்தது தானே என்ற அலட்சியமோ இல்லாமல் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்க. If you have any doubts, you can mention it too. I can help you. Now, let's move on to the video. இந்த which என்னும் question word interrogative pronoun-ஆக வரும்போது அதனுடைய வினா அமைப்பு which plus be form verb plus noun என்றவாறு அமையும். உதாரணத்துக்கு பார்த்தோமானால், நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ட பென் கேக்குறீங்க. அவர் மேசையில உள்ள பென்ஸை காட்டி எடுக்க சொல்லி சொல்றார். ஆனா அதுல வேற யாக்களும் பென் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அவற்ற பேனா எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. உங்களுடைய பேனா எது அப்படின்னு கேட்க போறீங்க. முதலாவது என்ன கேட்க போறோம்? which கேட்க போறோம். அடுத்து be form வினைச்சொல் வரும். அடுத்தது என்ன? subject. which இது ஒரு present state பத்தி கேக்குறீங்க. ஆனவடியா என்ன வரும்? which is your pen. which is your pen. again, which is your pen. இது ஒரு 4-5 புத்தகம் மேசையில இருக்குது. ஒரு ஆள் அங்க கொஞ்சம் தூரத்துல இருந்துட்டு தன் புத்தகத்தை தர சொல்லி கேக்குற. அப்ப அருகில உள்ள வீட்டை என்ன கேட்பீங்க? அவனுடைய புத்தகம் எது? எப்படி கேட்கலாம்? very good. which is his book. which is his book. இப்போ உங்களுக்கான வினா, அவளுடைய பேக் எது? இது எப்படி கேட்கலாம்? Please comment it now. very good. அடுத்து நாம பாப்போம், determinerஆக வரும்போது which என்பதனுடைய வினா கட்டமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். இங்கு 2 வழிகளில் அமைக்கப்படும். முதலாவது வகையை பார்ப்போம். which plus noun plus helping verb plus subject plus main verb என்றவாறு அமையும். உதாரண வினாக்கள் பார்ப்போம். அவன் எந்த காரில் போனான்? எந்த காரில் போனான்? which போடுறோம். எந்த காரில்? which car. அடுத்து என்ன வர வேணும்? helping verb. போனா நிறந்த காலத்தை குறிக்குது, அதனால did. யாரு? அவன், he. main verb go. which car did he go? which car did he go? அடுத்து நாங்க பாப்போம், நீ எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாய்? எந்த பள்ளிக்கூடத்தில்? which school did you study? which school did you study? கடந்த காலத்தை பற்றி தான் இங்கேயும் கேட்டோம். வாய்ட்டோர்கள் எல்லாம் சொல்லி பாருங்க. which school did you study? அடுத்து நாங்க பாப்போம், எந்த பருவகாலம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? எந்த பருவகாலம்? which season உங்களுக்கு பிடிக்கும்? எங்களுடைய வழக்கமான ஒரு விடயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கடந்த காலத்துல எது பிடித்திருந்தது என்று கேட்கவும் இல்லை, எது பிடிக்க போகுது என்று கேட்கவும் இல்லை, எது பிடிக்கும். அப்போ present
Which season do you like மிகவும் the most? Which season do you like the most? எல்லாம் வாய் விட்டு இருக்க கேட்டு பாருங்க. Which season do you like the most? அடுத்த வினா பாப்போம். எந்த புத்தகம் நீங்கள் இப்போது வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Present continuously question கேட்கிறோம். எந்த புத்தகம்? Which book? Present continuous and helping verbs என்ன வரும்? Am is are. இங்க which bookக்கு பொருத்தமான helping verb வர வேண்டுமா அல்லது சப்ஜெக்ட்டுக்கு பொருத்தமான helping verb இருக்க வேண்டுமா? Very good. சப்ஜெக்ட்டுக்கு பொருத்தமானது. யாரிடம் வினா வைக்க இருக்கின்றோம்? உங்களுக்கு என்று சொல்லி. அப்ப அதற்குரிய helping verb என்ன? are. Plural அதனால are. Which book are you reading now? Which book are you reading now? Again, which book are you reading now? மேலும் ஒரு சில வினாக்கள் பார்ப்போம். இங்க ஒரு இடத்துக்கு போறீங்க. அது ஒரு 3-4 வழி அங்கால இங்கால பிரிந்து செல்லுது. இதுல எந்த ரூட்டால நீங்க அங்க போக வேணும்? அதை அறிந்து கொள்ள விருப்பமா இருக்குது. எந்த ரூட்டை நாங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்க போறோம். என்னத்துக்கு? அங்கே போக நாம் எந்த ரூட்டை எந்த வழியை பயன்படுத்த வேண்டும்? இதை எப்படி கேட்கலாம்? எந்த ரூட்? which route? வேண்டும் கட்டாயம். should we take to go there? which route should we take to go there? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. which route should we take to go there? which route should we take to go there? Very good. இதே மாதிரி லைப்ரரிக்கு போறீங்க. அப்படி போகல முன்னால 2 ரோட்டு 2 இல்ல 3 ரோட்டு பிரியுது. எந்த வழி லைப்ரரிக்கு போகுது அப்படின்னு அறிய போறீங்க. எந்த வழி நூல் நிலையத்துக்கு செல்கிறது? இது எப்படி கேட்கலாம்? which way is it to the library? which way is it to the library? Again, which way is it to the library? அடுத்து நாங்க பாப்போம். இந்த டிட்டர்மினராக வரும்போது வேறு எப்படி இந்த வினா கட்டமைப்பு அமையலாம் அப்படின்னு. which plus noun plus helping verb plus subject plus main verb, comma, available options of the noun. நவுனுக்கு அவைலபிளா இருக்கிற ஆப்ஷன்ஸ் 2 இருக்கலாம் 3 இருக்கலாம். என்னென்ன ஆப்ஷன் அவைலபிளா இருக்கோ அதை பற்றி சொல்ல போறோம். கமா போட்டுட்டு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்ப்போம். உங்களுக்கு பிடித்தமான கலர் எது? ரெட் மற்றும் ப்ளூ என்பவற்றில் ரெட் அல்லது ப்ளூ என்பவற்றில் எது உங்களுக்கு பிடித்தமான கலர்? இது நாங்க ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம்? which வர வேண்டும், அடுத்த நவுன் வர வேண்டும். எதை பற்றி கேட்கிறோமோ எந்த நிறம், அப்ப which color. helping verb do, subject you, விருப்பம் prefer. which color do you prefer? சிவப்பு அல்லது நீலம் என்பவற்றில் red or blue. which color do you prefer? red or blue? Again, which color do you prefer? red or blue? இதே போல தேநீர் அல்லது கோப்பி என்பவற்றில் எந்த பானம் உங்களுக்கு பிடிக்கும்? இதை நாங்க எப்படி கேட்கலாம்? which drink do you prefer? tea or coffee? எழுதிக்குள்ளதான் நீங்க இந்த கமா கொஸ்டின் மார்க் எல்லாத்தையும் கவனிக்க வேண்டும். பேசிக்க பிரச்சனை இல்லை. அப்ப கூட எங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்க வேண்டும். என்னத்துக்கு? நாங்க பாஸ் பண்றதுக்கு, எங்க பாஸ் பண்ணி சொல்லணும், எங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இதை வடிவா கேட்டு பாப்போமா? which drink do you prefer? tea or coffee? Again, which drink do you prefer? tea or coffee? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. which drink do you prefer? tea or coffee? Very good. இப்போ உங்களுக்கான வினா, நீலம் கருப்பு என்பவற்றில் எந்த பேனா உனக்கு வேண்டும்? Comment your answer. Amazing.
அடுத்த வினா, ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு என்பவற்றில் எந்த பழம் உனக்கு சாப்பிடுவதற்கு வேண்டும்? அப்போ இங்க எப்படி கேட்போம்? எந்த பழம்? which fruit உனக்கு வேண்டும்? do you want எதற்காக? சாப்பிடுவதற்கு. do you want to eat? which fruit do you want to eat? Come on, apple or orange? which fruit do you want to eat? apple or orange? எல்லாரும் வாயிட்டு சத்தமா கேட்டு பாருங்க. which fruit do you want to eat? apple or orange? well done. அடுத்த வினா பாப்போம். ரோஜா அல்லது தாமரை என்பவற்றில் உனக்கு பிடித்தது எந்த பூ? இதை எப்படி கேட்போம்? எந்த பூ? which flower? பிடித்தது அதை நாங்கள் நார்மலா எப்படி கேட்போம்? is your favorite? comma rose or lotus? which flower is your favorite? rose or lotus? which flower is your favorite? rose or lotus? அடுத்து நாங்க பாப்போம். ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு போக போறீங்க. அப்ப போயிட்டு உங்களோட அம்மாட்டையோ யார்கிட்டயோ கேட்குறீங்க, எப்படி நான் ஷல்வார் அல்லது சாரி என்பவற்றில் எதை அணிய வேண்டும்? இதை எப்படி கேட்கலாம்? எந்த ட்ரெஸ் அணிய வேண்டும்? which dress should I wear? salwar or sari? again, which dress should I wear? salwar or sari? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. which dress should I wear? salwar or sari? இப்போ உங்களுக்கான வினா, ஆப்பிள் அல்லது சாம்சங் என்பவற்றில் எந்த போன் நான் வாங்க வேண்டும்? please comment your answer. splendid, you got it. இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா இப்பவே மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிடு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி ஆல் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.